Hi viewers, welcome to Grammar English Grammar தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முக்கியமான ஒரு வேறுபாடு. நம்ம அடிக்கடி listen, hear இந்த ரெண்டு வார்த்தையும் கேள்விப்பட்டிருப்போம். listen அப்படினா என்ன? hear அப்படினா என்ன? பார்க்கும்போது கேட்கும்போதும் இதுக்கு மீனிங் ஒரே மாதிரி தெரியும். ஆனா இதுல ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்குது. அந்த வேறுபாடு என்ன? அதை தெரிஞ்சு எப்படி நம்ம சரியான முறையில் listen அப்படின்ற வார்த்தையை எந்த இடத்துல பயன்படுத்தலாம், hear அப்படின்ற வார்த்தையை எந்த இடத்துல பயன்படுத்தலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதை நீங்கள் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களாலையும் தப்பு இல்லாமல் இந்த listen அப்படின்ற வார்த்தையும் hear அப்படின்ற வார்த்தையும் யூஸ் பண்ண முடியும். பாருங்க, we use hear for sounds that come to our ears without necessarily trying to hear them. அதாவது நம்ம எந்த முயற்சியும் இல்லாமல் நம்மளுக்கு தேவைப்படாமல் ஏதாவது ஒரு சத்தம் நம்ம காதில் விழுது இல்லையா, அதை நம்ம கேட்குறோம்ல, அந்த மாதிரி ஒரு சவுண்டு, அந்த மாதிரி ஒரு சத்தம், அந்த மாதிரி ஒரு வாக்கியம் நம்மளுக்கு தேவை இல்லாமல் நம்மளுடைய முயற்சி இல்லாமல் நம்ம காதுக்கு வந்தடையும் பொழுது நம்ம ஹியர் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்க, they heard a strange noise in the middle of the night. அவர்கள் நடு இரவில் ஒரு வித்தியாசமான சத்தத்தை கேட்டார்கள் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க எந்த முயற்சியுமே எடுக்கல, அந்த சத்தத்தை கேட்கணும் அப்படின்னு அவங்க விரும்பலை, ஆனால் ஒரு வித்தியாசமான சத்தத்தை அவங்க கேட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் முயற்சி இல்லாமல் தானாகவே உங்கள் காதுக்கு அது விழுது அப்படின்னு சொல்லும்பொழுது ஹியர் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஆனால் லிசன் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா listen is used to describe paying attention to sounds that are going on. அதாவது ஏதாவது ஒரு சத்தத்துக்கு நம்ம கவனிப்போம் இல்லையா, அந்த சத்தத்தை, அந்த கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த சத்தத்தை நம்ம கவனிப்போம்ல, அந்த மாதிரி கவனித்து நம்ம அதை கேட்கும் பொழுது லிசன் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏதாவது ஒரு விஷயத்தை கவனிக்காமல் நம்மளுக்கு தேவையில்லாமல் தானாகவே நம்ம காதுக்கு அது விழுது அப்படின்னா ஹியர் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஆனால் யூ கேன் ஒன்லி லிசன் டு சம்திங் இன்டென்ஷனலி. ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்குறீங்க, அதுக்கு நீங்கள் லிசன் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை வேணும்னே கவனிப்பீங்க. ஆர்வமாக வேணும்னே முயற்சி செய்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கவனிப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை கவனிக்கும் போது அந்த சத்தம் உங்கள் காதில் விழுதுன்னா நீங்கள் லிசன் அப்படின்னு சொல்லணும். ஆனால் எந்த முயற்சியும் இல்லாமல் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சத்தம் உங்கள் காதில் விழுது அப்படின்னா நீங்கள் ஹியர் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். பாருங்க, எக்ஸாம்பிள், டிட் யூ ஹியர் வாட் ஐ ஜஸ்ட் செட்? நான் இப்போ என்ன சொன்னேன் அப்படின்றது உனக்கு கேட்டுச்சா அப்படின்னு சொல்கிறாரு அவர். நோ சாரி டார்லிங், ஐ வாசன்ட் லிஸ்னிங். இல்லை சாரி டார்லிங், நான் நீ சொன்னதை கவனிக்கல. அப்போ நான் கவனம் செலுத்தி என்னுடைய எண்ணத்தை அதில் செலுத்தி நான் கவனிக்கல அப்படின்னு சொல்லும்போது லிஸ்னிங் அப்படின்னு சொல்லணும். நான் பேசுறது உன் காதில் கேட்டுச்சா அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஹியர் அப்படின்னு சொல்லணும். பாருங்க, அப்போ ஹியர் அப்படின்ற வார்த்தையை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சத்தம் தற்செயலாக நம்ம காதில் விழுது, நம்மளுக்கு ஆர்வம் இல்லாமல் அந்த சத்தம் நம்ம காதில் கேட்குறோம், நம்மளுக்கு முயற்சி இல்லாமல் அந்த சத்தத்தை நம்ம கேட்குறோம், எந்த முயற்சியும் இல்லை ஆனாலும் அந்த சத்தம் நம்ம காதில் விழுதுன்னும் பொழுது நம்ம ஹியர் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஆனால் ஏதாவது ஒரு சத்தத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கவனமாக அதை கேட்குறோம், தன்னார்வமாக நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு உந்து சக்தினால் அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாலண்டியராக கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி கேட்குறோம் அப்படின்னா, அப்புறம் திட்டமிட்டு அதை நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம்னா லிசன் அப்படின்னு சொல்லணும். இப்போ உங்களுக்கு ஹியர், லிசன் இந்த ரெண்டு வார்த்தையும் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் நீங்கள் ஹியர், லிசன் இந்த ரெண்டு வார்த்தையை யூஸ் பண்ணும்பொழுது தப்பு இல்லாமல் கவனமாக பயம் இல்லாமல் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம்.